ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கார்டன் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நான் எங்கள் அக்கா அவங்க இந்த விவசாயம் பண்ணுறவங்க தான். நெல், உளுந்து இதெல்லாம் இது பண்ணுறவங்க. நீங்கள் டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். நாங்கள் ஷேர் பண்ணுறோம். 1 மந்த் ஆகுது இது விதைச்சி. இன்றைக்கி நாங்கள் இதை அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தெரியுதா? இது போல் நிறைய ஒரு 4-5 பாக்ஸில் வச்சுருக்கோம். இது ஒன்று. இங்கே இதெல்லாம் இப்போ தான் வெளியில் லைட்டாக வருது. நல்ல விளைஞ்சிருச்சுன்னா மண்ணுக்கு மேலேயே வந்துடும். இது பாருங்கள், மழை பெஞ்சதுனால இன்றைக்கி தண்ணியெலாம் கொஞ்சம் அந்த லீஃப் மேலே நிற்கிறது நல்லாயிருக்கு. இது என்ன செடிக்கா? சொரக்கா. இது எத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு? இது 3 மாதம் ஆகும். இது இப்போ தானே போட்டு. இது என்ன பண்ணுவீங்க இப்போ இது வளர்கிறதுக்கு? வளர்ந்தோடனே இது மேலே கொடி பந்தல் கொடி போட்டு மேலே கட்டி, இந்த கொடிக்கு மேலே இது பந்தல் எடுத்து விட்ட பிறகு தான் நம்ம காய் இதுலேருந்து அறுவடை பண்ண முடியும். புதினா வச்சோம். புதினாலாம் நேற்றே கிள்ளியாச்சு. இதோட ஒரு 2 to 3 டைம்ஸ் இது கிள்ளி எடுத்திருக்கோம். பாவக்காய் கூட விதை போட்டு வச்சுருக்கோம் மாடியில். இது காய் வந்தோடனே நான் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் காய் இது பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா? என்ன செடிக்கா? அவரைக்காய் செடி. நாட்டு அவரை. சிகப்பு கலரில் இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆகும்? பிங்காக இருக்கும் காய், நல்லா இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆகும்? இதுவும் ஆடி மாதம் விதை போட்டுட்டுனா ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மாதம் ஃபுல்லாக காய் வந்துடும். இது ஆடி மாதம் போட்டது. கார்த்திகை மாதம் இது அறுவடை நம்ம பண்ணிடலாம். அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது கார்டனிங் பற்றி அப்படின்னா சொல்லுங்கள். எங்கள் சிஸ்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்களும் விவசாயம் பண்ணுறவங்க தான். சும்மா சாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு காய் எடுத்து பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இன்னும் நல்ல பெரிய காயாக வரும். இன்றைக்கி இதை வச்சு தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு விதமான அவரைக்காய் செடி தான். இது நம்ம மார்க்கெட்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த பச்சை கலர் அவரைக்காய். கொடி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நல்ல இது பந்தல் போல் வந்துச்சுன்னா நிறைய அவரைக்காய் வரும். ஒவ்வொரு செடி இருக்குது. இதில் இப்போ தான் வெண்டைக்காய் விதைச்சிருக்கோம். இன்னும் அது மேலே வரல. இது பச்சை மிளகா. இந்த இதில் ஃபுல்லாக நாங்கள் கீரை நிறைய கீரை விதைச்சி கீரை அறுவடை பண்ணிட்டு எம்டியாக இருக்குல்ல இந்த பாக்ஸு. 3 நாள் அறுவடை பண்ண வீடியோவும் புதினா அறுவடை பண்ண வீடியோவும் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். இது சின்னதாக ஒரே ஒரு எல்லா விதையும் செத்து போச்சு. ஒரே ஒரு விதை மட்டும் தப்பி பழச்சி இந்த கத்திரிக்காய் இப்போ க்ரோ ஆகுது. அப்புறம் சிகப்பு அரளி நல்ல ரெட் கலரு, நல்லா அழகாக இருக்குது. ரெட்டும் சேராது, பிங்க்கும் சேராது, சூப்பர் கலர். எங்கள் ஏரியாவுடைய அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கத்தாழை மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவோம் வீட்டில். அப்புறம் ஒரே ஒரு குச்சி முருங்கை வச்சுருக்கோம். இதுவும் நாங்கள் அப்பப்போ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுப்போம். செம்பருத்தி இதுவும் நல்ல பூ நிறைய கொடுத்தது. இப்போ தான் இதில் மாவு பூச்சி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது நல்லா க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் துளுக்கு. இந்த முள்ளங்கி கீரையை முட்டை போட்டு கூட பொரியல் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விருப்பம் தான், என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாம். முள்ளக்கீரை விதை எப்படி இருக்கும் நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பாருங்கள், ஒன்று செடியா விதையை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய பாலக்கீரை இவ்வளோண்டு செடியில் எப்படி வரப்போகுதுன்னு நான் பார்க்கணும். அடுத்த வாரத்தில் இதுவாயிரும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆன பிறகு உங்களுக்கு நல்லா சூப்பராக நான் அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது என்னக்கா? முல்லைப்பூ தானே? முல்லை, நித்திய முல்லை சொல்லுவாங்க இது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு கார்டனில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கீழே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாக. ஒரு 2.5 முழம் 3 முழம் நல்லா பூக்கிற சீசனில் ஒரு 4 முழம் கூட பறிக்கலாம். இல்லை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு.
எங்கள் வீட்டில் வந்து முள்ளங்கி கீரை பொரியல், முள்ளங்கி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சாம்பாரா, பொரிக்குழம்பா? முள்ளங்கி பொரிக்குழம்பு அமேசிங்காக இருக்கும். இன்றைக்கி முள்ளங்கி கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஃபைனலி சமையல் முடிஞ்சிருச்சு. முள்ளங்கி கீரை பொரியல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது ப்ளெயினாக செஞ்சால் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். முள்ளங்கி வச்சு பொரிக்குழம்பும் வச்சாச்சு. சுட சுட சாதம், மழைக்கு இதமாக சூடாக சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதம், முள்ளங்கி கீரை பொரியல், அப்புறம் முள்ளங்கி பொரிக்குழம்பு எல்லாம் வச்சு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்களேன், சாப்பாடு அனல் பறக்க ரெடி பண்ணியாச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம ஒரு பொருளை நம்ம கைப்பட விளைவிச்சு அதை நம்ம செய்கிறப்ப அதில் இருக்கிற சந்தோஷமே நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்றைக்கி அது மாதிரி தான் நம்ம அடிக்கடி நாங்கள் வீட்டில் இது மாதிரி செடிங்கள்லாம் வச்சு இது பண்ணுவோம். நான் கிடையாது, என்னுடைய சிஸ்டரு. நான் வந்து அந்தளவுக்குலாம் இது பண்ணது கிடையாது. இன்றைக்கி இதுதான் எங்கள் லஞ்சு. அந்த கீரை அறுவடை பண்ணோம்ல, அந்த வீடியோ ஒரு 4-5 கட்டுக்கிட்ட வந்துச்சு. இதோ பாருங்கள், இதுதான் அந்த கிளிப்பு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அந்த கீரை நல்ல ஒரு 2-3 வாட்டி நல்லா நம்ம பறிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே விதை விட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை வந்து அந்த தொட்டியை வந்து புதுப்பிச்சு ஃபஸ்ட்லேருந்து போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது புதினா பாருங்கள். புதினாவும் அதே மாதிரி தான் ஒரு 3-4 வாட்டி பறிச்சிட்டோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற புதினாக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம மருந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம பயன்படுத்துவோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். புதினானாவே நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.